கோனிச்சிவான் வெல்கம் பேக் டு another வீடியோ. நீங்கள் எப்போ தான் புதுசு அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான், ப்ரோ ஃபில்லர் எபிசோட் பார்க்காத, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அது யூஸ்லெஸ், பார்க்காத, வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ ஃபில்லர் எபிசோட், ஒரு சில எபிசோட்லாம் வந்து கொஞ்சம் நல்ல எபிசோட் தான், கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபில்லர் எபிசோட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஃபில்லர் எபிசோட்னா என்ன, அது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஃபில்லர் எபிசோட் பார்க்கலாமா இல்லையா, அதை பற்றின ஒரு குட்டி வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நம்ம வீடியோ பாருங்கள். இப்படிப்பட்ட அனிமே ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த புதுசு அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபில்லர் எபிசோட்ஸ்னால் என்ன, இதை வந்து ஒன்லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது மாங்காவுக்கு சம்மந்தமில்லாத எபிசோட்ஸ் தான் இந்த ஃபில்லர் எபிசோட்ஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த அனிமேஸ் பார்த்தீங்கன்னா மாங்காவில் இருந்து அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாங்கா ரிலேட்டடாக தான் இருக்கும். அதாவது மாங்காவில் இருக்கான் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மாங்கா ரீட் பண்ணிவிட்டு அந்த அனிமே பார்க்கும்போது ஒரு சில எபிசோட் பார்த்தீங்கன்னா இதே நான் மாங்காவில் உள்ள ஸ்டோரியாக இருக்குது, சம்மந்தமில்லாத போதே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோட். இப்படி எதுக்காக சம்மந்தமில்லாத எபிசோட்ஸ்லாம் போடுறானுங்க, அதை வந்து அடுத்து பார்க்கலாம். வை திஸ் ஃபில்லர் எபிசோட்ஸ், எதனால் இந்த ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமே ஒன்கோயிங்கில் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அதோடைய மாங்கா ஒன்கோயிங்கில் போயிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அனிமே ஸ்டோரியும் மாங்கா ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா சேம் கிட்டத்தட்ட சந்திக்கிற புள்ளிக்கிட்ட வரும்போது தான் அந்த மாங்காவை கெச் பண்ணுறதுக்காக ஒரு கெப் எடுத்துப்பாங்க. அந்த கெப்பில் வந்து அனிமையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் இந்த மாங்கா சம்மந்தம் படாத இந்த ஃபில்லர் எபிசோடை பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அனிமே ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மாங்காவோட ஸ்டோரியை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் எபிசோட்லாம் வந்து உருவாகுது. குறிப்பாக இந்த ஃபில்லர் எபிசோட் பார்த்தீங்கன்னா சீசன் அனிமேல வரது ரொம்ப குறைவு. இது பார்த்தீங்கன்னா லாங் ரன்னிங் அனிமேஸ்லாம் நம்ம கூடுதலாக பார்க்கக்கூடிய இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் நருட்டோ, ஒன் பீஸ், இந்த ப்ளீச், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அனிமேஸ் இருக்குது. இந்த பொருட்டோ, டிராகன் பால், இப்படிப்பட்ட லாங் ரன்னிங் சீரிஸ் வரும்போது தான் இந்த மாங்கா கேட்ச் பண்ணுறதுக்காகவே இப்படிப்பட்ட நிறைய ஃபில்லர் எபிசோட் வந்து போட்டு தாக்கியிருப்பானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் இந்த ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் உருவாகிறதுக்கு. இதையும் தாண்டி ஒரு சில இருக்கானுங்க சீசன் அனிமேக்குள்ளேயும் ஃபில்லர் எபிசோட் வைப்பானுங்க. அது வந்து மாங்காவும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் வைப்பானுங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடியோஸும் இருக்குது. நான் யாரை சொல்கிறேன்னு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஃபில்லர் எபிசோட்ஸ்க்கு ஃபேர் போன அனிமேஸ் இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்க போகிறது பிக் 3 அனிமேஸ் தான். இந்த நருட்டோலையும் சரி, ஒன் பீஸ்லேயும் சரி, ப்ளீச்லேயும் சரி எக்கச்சக்கம் ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்கும். அதே நருட்டோ கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்கே இந்த ஊரை விட்டு ஓடுனதுக்கப்புறமா வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லராக தான் இருக்கும். அந்த லாஸ்ட் எபிசோடில் மட்டும் ஜெரியா வந்து நருட்டோ கூட்டிகிட்டு போவார். அது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டோரி கேனோனாக இருக்குமே தவிர அதுக்கு நடுவில் வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் தான். அது வந்து மெயின் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் பீஸ் எடுத்துக்கணுனாலே நாம் இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா இருக்கணும், அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆலபஸ்டா சாகா முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லர்ஸ் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் வந்து அதுலேயும் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ப்ளீச்சை பற்றி சொல்ல போனோம்னா எக்கேச்ச ஃபில்லர் எபிசோட் கொடுத்துருக்காங்க. ஃபில்லர் எபிசோட்னு சொல்கிறத விட ஃபில்லர் ஆர்க் கொடுத்து வச்சுக்கான்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிராகன் பால், பொருட்டோ, இப்படி நிறைய நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபில்லர்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபில்லர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஃபில்லர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டோரியோட மெயின் ஸ்டோரி கனெக்ட் இருக்காது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இன்னொரு சில வர ஃபில்லர்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட் கேரக்டர்ஸ் அண்ட் சைட் ஸ்டோரிஸ் மாதிரி காமிச்சிருப்பானுங்க. குறிப்பாக நருட்டோவில் வந்து நான் பார்க்கக்கூடிய இருக்கும். ஒரு சில ஃபில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்காது, மெயின் ஸ்டோரியோட கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காது. இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு சில ஃபில்லர்ஸ் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாங்கா கனோனாக இருக்கும், மாங்கா சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பாதி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாங்கா சம்மந்தப்படாக இருக்கும். இப்படிப்பட்ட ஃபில்லர்ஸும் இருக்குது. இப்படி ஃபில்லர்ஸ் வர்றது வந்து ரேர் தான். ஸோ வந்து இப்படியும் இருக்குது. இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. ஃபில்லர் எபிசோட்ஸ் கிடையாது, ஃபில்லர் ஆர்க்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளீச்சிலே பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ ப்ளீச் ஃபேன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபில்லர் எபிசோட்ஸில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், அப்படி என்ன நல்ல விடயங்கள் இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன். என் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் நருட்டோ கிளாசிக்கில் நம்ம நருட்டோ ஹினாட்டாக்கான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது மெயின் ஸ்டோரியில். அதுவே நீங்கள் அந்த சாஸ்கே போனதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபில்லர் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மிடில் அந்த இன்ட்ராக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் இந்த நருட்டோ ஹினாட்டா கோம்போ உங்களுக்கு பிடிக்கும்னா, அந்த கப்பிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபில்லர் எபிசோட் பார்த்தே ஆகணும். ஏன்னா நிறைய க்யூட்டான ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸில் இருக்கும். ஸோ
வந்து இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல விடயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரேரான சம்பவங்களும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒன் பீஸில் ஒரு பர்டிகுலர் எபிசோடில் பார்த்திங்கன்னா அது ஃபில்லர் எபிசோட்ஸ் தான். அதில் வந்து நம்மளுடைய லூஃபி அண்ட் நம்மளுடைய சன் கோகு, அதாவது வந்து நம்ம டிராகன் பால் கோகு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட் கூட இருக்குது. இப்படிப்பட்ட ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டோரியோட நம்மளால் பார்க்கக்கூடிய இருக்காது. ஆனால் இப்படி ஒரு ஃபில்லர் எபிசோட் மூலியமாக இப்படிப்பட்ட ஆசைகள் கூட நம்மளை பார்த்து வந்து தீர்த்து கொள்ளக்கூடியா இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சில ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்குது. என்னதான் அந்த ஃபில்லர் எபிசோட் இருந்தாலும் அதில் கூட ஒரு சில எமோஷனல் ஸ்டோரி வச்சு நம்ம ஹார்ட்டை வந்து நல்லா நொறுக்கி விட்டுருவானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹிட் அண்ட் ஜேம்ஸ் எபிசோட் கூட இருக்குது. ஸோ ஃபில்லர் எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க பார்க்காத 50-50 தான். ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல விடயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் எபிசோட்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோரி இப்படி ஒன் பீஸ் மாதிரி பெரிய ஸ்டோரி பார்க்க போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோட் வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா 1000க்கு மேலே எபிசோட்ஸ் இருக்குது. இதில் ஃபில்லர்ஸும் பார்த்தோம்னா நல்லா டைம் போயிடும். ஸோ ஃபில்லர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்லை ப்ரோ நாங்கள் மொத்தம் பார்க்குறதுனாலும் அதுவும் வந்து பெருசானு எதுவும் மாற போகிறது கிடையாது. கொஞ்சம் டைம் தான் வந்து போகுமே தவிர அதுவும் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். ஃபில்லர் எபிசோடு இருக்கக்கூடிய நெகட்டிவான விடயங்கள், நெகட்டிவ்னு திங்க் பண்ணால் மட்டும் எக்கச்சக்கமாக வருது. குறிப்பாக அதில் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அனிமே நம்ம விறுவிறுப்பாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சீரியஸான ஸ்டோரி, அடுத்து என்ன நடக்கணும் வந்து நம்ம ஒரு கியூரியோஸோட பார்த்துருப்போம். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர் எபிசோட் வந்து இறக்கிடுவானுங்க. சரி ஒரே எபிசோட் தானேடா பார்த்து நெக்ஸ்ட் எபிசோடாச்சும் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தா அந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஃபில்லராக தான் இருக்கும். நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சிருப்பேங்க. நான் எப்போ ஃபஸ்ட்டே அனுபவித்தேன், நான் வந்து நாருட்டோ ஷிப்புடனில் அந்த 4th கிரேட் நிஞ்சா வர பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சீரியஸான ஒரு சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபில்லர் எபிசோட்டை போட்டு வந்து அந்த ஸ்டோரியோட ஃப்ளோவை வந்து கெடுத்துட்டானுங்க. அது வந்து ஒரு மாதிரி வருத்தமாக போச்சுயா. நான் வந்து சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஃபில்லர் எபிசோட் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? அடுத்து என்ன நடக்குன்னு வந்து தெரியாதுல்ல. ஸோ அப்படி வந்து அதையும் பார்த்து ஒரு சில எபிசோட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா எபிசோடில் கண்டுபிடிச்சி ஃபில்லர் எபிசோட் லிஸ்ட் எடுத்து அதை ஸ்கிப் பண்ணி பார்த்து முடித்தேன். ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களும் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் எபிசோட் என்ன தெரியல, ஒரு சில ஃபில்லர் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்கும். அதாவது மெயின் ஸ்டோரியில் சொன்ன விடயங்களுக்கு ஒப்போசிட் நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோடில் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. எல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப பேடாக வந்து அனிமேட் பண்ணி ரொம்ப பேடான ஸ்டோரிலாம் கொடுத்து ஃபில்லர் எபிசோட் நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் வேஸ்ட்னு கூட ஃபீல் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஃபில்லர் எபிசோட்ஸும் நிறையவே இருக்குது. ஃபில்லர் எபிசோட்ஸ் பார்க்கலாமா வேணாமா? இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50-50. ஏன்னா நீங்கள் ஸ்டோரியை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபில்லர் எபிசோட் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. குறிப்பாக அந்த ஒன் பீஸ், நாருட்டோ ஷிப்புடன், ப்ளீச் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபில்லர் எபிசோடை தவிர்த்துட்டு பார்க்குறது நல்லது. இல்லை அப்புறம் நாங்கள் டைம் எடுத்து பார்த்துக்குறோம், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அவங்க ஸ்டோரி வந்து நான் இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபில்லர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய மனநிலைமையை பொறுத்து. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிப் த ஃபில்லர்ஸ். அண்ட் இல்லை அப்புறம் டைம் எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் ஃபில்லர்ஸோடய போய்க்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தப்பாக சொல்லி நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் மறக்காமல் என்ன மன்னிச்சு கொண்டு அப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வந்து அதை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி திருத்திக் கொள்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஃபில்லர் எபிசோட் பார்க்குறவங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறவங்களான்னு வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்படி ஃபில்லர் எபிசோட் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபில்லர் எபிசோட் எந்த அனிமேலன்னு வந்து கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல அனிமே பார்த்துன்னு அனிமே ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு பிடிச்ச நம்பருக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாமே. டேர் கைஸ் அண்ட் சைனோரா.